நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற காரைக்குடியையும் சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் நமது சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்சி செய்கிறோம் என்கிற பெயரிலே மோடிக்கு அடிமை சேவகம் செய்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது. நமது மானாமதுரை தொகுதியில நமது அருமை சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களை தகுதி நீக்கம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகவும், தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் வஞ்சித்திருக்கின்ற மோடிக்கும் அவரை டாடி என்கின்ற பழனிசாமி கம்பெனிக்கும் நல்லதொரு பாடம் புகட்ட, பழம் நழுவி பாலிலே விழுந்தது போல மோடியும் இந்த பழனிசாமி கோஷ்டியும் ஒரே அணியாக வந்திருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு, மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற பெயர்ல திரு ஸ்டாலின் தலைமையில திமுக, காங்கிரஸ், மதிமுக அது இதுன்னு ஒரு கூட்டணி. அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இந்தியாவில் 60 வருஷமா ஆட்சி செஞ்சிச்சு. குறிப்பா 2004 இருந்து 14 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அதுல 10க்கு திமுகவும் கூட்டணியில் இருந்தது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் மந்திரிகளாக இருந்து பலனடைந்தார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மக்களுக்கு வந்த காரணத்தினால்தான் 2011 திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்க 2014 ஒரு எம்பியை கூட அவங்களுக்கு கொடுக்கல. 2016 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட்டே காலி பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் திமுக பிரியாணி கடையிலையும் பியூட்டி பார்லரையும் டீ கடையிலையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பதவி வெறி, அந்த பதவி சுவை கண்டவர்கள்ல பலன் கண்டவர்கள்ல, அதுவும் மத்தியில 96 இருந்து 15 வருஷம் தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க 5 வருஷமா டெல்லிக்கும் போக முடியல, இங்கேயும் 8 வருஷமா ஆட்சி அதிகாரம் இல்லை. அதனாலதான் பறவா சொல்லுவாங்கல்ல, பறவையே பறக்கிற அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பறந்துட்டு கிடக்காங்க. அதுக்காக நாங்க இத்தனை நாள் நம்ம சிறுபான்மை மக்களின் காவலர், நான் சிறுபான்மை மக்களின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிறுபான்மை மக்கள்லாம் ஒண்ணு ஏமாறுற மாதிரி இல்ல. ஆர்கேனர்ல அடிச்ச அடியில டெபாசிட் போயிட்டு, அதனால அண்ணன் ஸ்டாலின் பிளாட்டை பார்த்துட்டாரு. நான் இந்துக்களின் எதிரி அல்ல, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க. இது எங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் ரெட்டை வேஷம் போடுவீங்களா? உங்க அப்பாவே இந்த நெத்தில எல்லாம் பட்டை அடிச்சுட்டு வீட்டுல சாமி கும்பிடுவாரு, வெளியில வரப்ப அழைச்சிட்டு நான் பெரியாரின் பிள்ளை அப்படின்பாரு. இதெல்லாம் ஐதறி காலத்து கால ஸ்டைலு. இனிமே மக்கள்லாம் இப்பெல்லாம் ஹைடெக்ல போயிட்டாங்க. நம்ம இளைஞர் எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் பொய் பொருட்டுன்னு தெரியும். இப்ப திடீர்னு நான் இந்துக்கு கேங்க, நான் ஒரு இந்து, நான் என் மதத்தை இஷ்டத்தை திட்டுறது எதுவும் செய்ய மாட்டீங்கன்ட்டு. எந்த இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ வேறு மதத்தை சேர்ந்தவங்க இந்து கடவுள்களையும் இந்து மதத்தையும் புண்படுத்தி பேசுவாங்களா? திமுக திமுகவுக்கு தான் இதே வேலை. யாரோ ஒருத்தங்களை எதிர்க்கிறதுக்காக கடவுள்களை. இப்ப இவர் சொல்றாரு நான் இந்துக்களின் எதிரி இல்ல, எங்க குடும்ப கோயிலுக்கு போகுதுன்னு. வீரமணி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு அது ஒரு கொடிய சம்பவம், அதுக்கு கிருஷ்ணர் எழுதுகிறாரு. அதாவது நான் பேச மாட்டேன், நம்ம பாண்டிய விட்டு பேச சொல்ற மாதிரி. என்ன நம்ம எல்லாம் இழிச்சா வாங்கிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள காது குத்திட்டு அலையிறோமா என்ன? இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கீட்டணின்னு சொல்லி ஏமாத்த வர்றவங்க, இதுதான் தெரியும் துரோகம். துரோகத்தோட உச்சகட்டமா நிக்குது. அம்மாவுக்கே துரோகம்.
முன்ன பதவியில உட்கார வச்ச சின்னம்மாவுக்கு துரோகம், அம்மாவுடைய தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இப்ப அம்மாவுக்கே துரோகம். கேட்டா அம்மா வந்து இந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டு வாக்கு கேட்டாங்க 2014. இன்னுமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க கூட கூட்டணி. அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தப்ப கூட வந்து பார்க்காத மோடி, அவர் அம்மாவுடைய நண்பரா? யாருக்கு அதுல பூசுத்துறீங்க நீங்க? அம்மாவுடைய நண்பரா இருந்தா அம்மா 73 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப வந்திருக்கணும்ல. மோடிக்கு கோபம். என்ன கோபம்னா 2014 தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா ஃபுல்லா மக்கள்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இது கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிப்பேன், அந்த பணத்தை எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுவேன்னு சொல்லதை ஏமாந்துட்டு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஏமாறல. என்ன பண்ணீங்க? மோடியாவது டாடியாவது போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வாட்டு வாக்களிச்சீங்க. அந்த கோபம் தான் இந்த கட்சியை அழிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு காலில் விழுந்து அவங்க பதவியில வச்சிருக்காங்க. பழனிசாமி பன்னீர்செல்வம் பதவின்னா சுடுகாட்டில் போய் படுத்த கூட படுத்துக்குவாங்களே. அவங்கள்ட்ட அடிப்படையில் என்னன்னா நம்மள இவ்வளவு பாடுபடுத்துறாங்க. இவ்வளவு பெரிய கட்சிக்கு சின்னம் கொடுக்க மாட்டாங்க. சுயேட்சையா யாரு? நம்ம சுயேட்சையா தமிழ்நாடு உள்ள பரவி இருக்கிற இந்த கட்சி, தாய்மார்களும் பெரியவர்களும் ஆதரிக்கிற கட்சி, அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் இந்த கட்சியில இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் இந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. ஆர்கே நகர்ல இந்த சுயேட்சையை நடத்துறாங்கப்பா. இந்த சுயேட்சைக்கு புது சின்னம் ரெட்டையில தூக்கிட்டு பன்னீர்செல்வம் பழனிசாமி வந்து ஆர்கே நகர் மக்களுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த தெய்வத்தாய் அம்மா கையில இருந்த சின்னம் எங்க? புரட்சி தலைவர் கையில இருந்த அந்த சின்னம் எங்க? PS வீரப்பாவும் MN நம்பியாரும் தூக்கிட்டு வரீங்களேன்னு சொல்லி அந்த அடிச்ச அடியில திமுக டெபாசிட் காலி இவங்க போல தப்பிச்சது தம்பராம் பண்ணியன்னு உடையாதாங்க. இந்த 33 பேர் இருக்காங்கல்ல, அத்தனை பேர் அந்த காலத்துல கேட்போம்ல, பானிபட் யுத்தம், கனகாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் மாதிரி ஆர்கே நகர்ல எல்லாம் உதவாங்கிட்டு கொண்ட கோஷ்டி ஆர்கே நகர் மக்கள்கிட்ட. போலீஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒன்றும் கதைக்காவல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? மானாமதுரையில புள்ள பிடிக்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா நம்ம சிவகங்கை மக்கள், ஏழை எளிய மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை, உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரவும். நம்மளுக்கு இந்த டைலாக் எல்லாம் பேச தெரியாது. நாங்க வந்து சிறுபான்மையின் காவலர், பெரும்பான்மையின் நாவலர் எல்லாம் பேச மாட்டோம். நாங்க எல்லாருக்கும் வேண்டியவங்க. சிறுபான்மை பெரும்பான்மை அனைவரும் நமக்கு சமம். யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டை நிற்பா. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்த அடுக்குமொழி தமிழ் எல்லாம் பேசி ஏமாத்துறதெல்லாம் முடியாது. நாங்க வந்து இன்னொன்னு, மோடி இல்ல அவங்க டாடிக்கு கூட நாங்க அடிபடிய மாட்டோம். நாங்கெல்லாம் இது வீரம் நிறைந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்க. நம்ம மருது பாண்டியர் மாதிரி நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள். பதவிக்காக, பகட்டுக்காக, பணத்துக்காக யாருக்காலையும் விட மாட்டோம். உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தலைவணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலைவணங்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போம். நாம வண்டியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தா இன்னைக்கு பழனிசாமி பண்ணிடலாம். நம்ம வண்டியில பின்னாடி எப்படி ஆர்கே நகர்ல போர்வை தொத்திட்டு வந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓரமா ஒட்டிட்டு ஓட்டு கட்டு வந்தாங்களா இல்லையா? அது அன்புமணி சொன்ன கோவம் வராது. ஏன்னா பதவி வேணும். மோடி மிரட்டி இருக்காருல்ல அவங்களோட கூட்டணி. இங்க ஒரு ஆள் நிக்கிறாரு, அதாவது அம்மா இருந்த வரைக்கும் இப்படி எல்லாம் பேசி பார்த்திருக்கீங்களா நீங்க? இவர் தான் இந்து மதத்தையே கண்டுபிடிச்ச மாதிரியோ, இவர் தான் இந்துக்களுக்கு சும்மா மதத்து பேரை வச்சு பொழப்பு நடத்துறவங்க ரொம்ப பெரிய இந்துக்களுக்கு பாதுகாவலனா. இல்ல சைக்கோன்னு ஜெயக்குமாரே சொல்லியிருக்காரு. மைக் நான் சொல்லல, அந்த ஜெயக்குமார் தான். அவர் பையன் கூட எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நான் சின்ன குவையனை சொல்ல, பெரிய பையனை சொல்றேன். கேளுங்க,
இன்னொன்னு நம்ம சீனா தானா நிக்கிறாரு அவர் பையன். அவர் சொல்றாரா நம்ம சுயேட்சையா, நம்ம வந்து இந்த 18 தொகுதியில தான் சுயேட்சைகள் ஜெயித்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க. ஏற்கனவே அசம்பிளில அம்மாவுடைய தொகுதியில இந்த சுயேட்சையை ஜெயிக்க வச்சுதான் இன்னைக்கு இந்த ஆட்சியை கலடான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இந்த 39 சுயேட்சைகளை நீங்க வெற்றி பெற செய்து டெல்லியில போய் இந்தியாவுடைய பிரதமரையே இந்த சுயேட்சைகள் தான் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற நிலையை உருவாக்கணும். அப்பதான் இங்க நீட் தேர்வெல்லாம் ஒழிக்க முடியும், விவசாயம் செழிக்க முடியும். இல்லாட்டி மோடி எல்லா கம்பெனியும் கொடுத்து இங்க எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. நம்ம எல்லாம் எங்காவது போய் அகதியா இருக்கணும். உண்மையை சொல்றேன்னா அது மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருடத்துக்கு 2 கோடி கொடுக்கிறாரா. ஹிந்தியில சொன்னார், நம்மளுக்கு புரியலன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இந்தியாவில் இந்த 50 ஆண்டுல அதிகபட்ச வேலை இல்லா திண்டாட்டமே இப்ப மோடியோட ஆட்சியில் தான் உருவாயிருக்கு. ஏற்கனவே அண்ணன் சீனா தானே இருந்தாரு, அவரு பெரிய மத்திய அமைச்சர். ஆனா நம்ம ஊர்ல ஒரு பாவம், நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வேலை கிடைக்காதவங்க சிங்கப்பூர்ல போய் வேலை பார்க்கறாங்க, மலேசியால வேலை பார்க்கறாங்க. இங்க தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் இந்த வானம் பார்த்த பூமியில. அதுதான் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். ஆற்று பாசனம், கிணற்று பாசனத்திற்கு வழி இல்லாத இடங்களில ஆழ்துளை கிணறுகள் அமைத்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்வோம். அது மாதிரி காவிரி கூட்டுநீர் திட்டத்துல, குடிநீர் திட்டத்தில் விடுபட்ட போன பகுதிகளை சேர்த்து சரியான தண்ணீர், குடி தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்வோம். இந்த இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ரெயின் விடுறேன், ட்ரெயின் திருப்பத்தூர் வழியா எல்லாம் வாயில வடை சுட்டுட்டு இருக்காங்க. நாங்க அப்படி இருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். எங்களை ஜெயிக்க வைக்க நாங்க போய் அங்க டெல்லியில இந்த பதவி கூட, இந்த மந்திரி கூட, தேர்போகி பாண்டிக்கு பெட்ரோலியம் கூட, நம்ம ராம்நாடு ஆனந்துக்கு வந்து நல்ல வருமானம் உள்ள வேற துறை கூட கேட்க மாட்டோம். மக்களுக்காக போராடி திட்டங்களை பெறுவதற்கு தான் மதச்சார்பற்ற ஒருவரை தமிழ்நாட்டின் இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுப்போம். நீட் தேர்வை தடை செய்வோம், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் மாற்றி அமைத்து வியாபாரம் ஒழுங்கா இருக்கவும், சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. 6 லட்சம் பேர் ஏற்கனவே தொழிற்சாலைகளை வேலை பார்த்தவங்க இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டின் தேவைகளை, இளைஞர்களின் நலனை, அரசு ஊழியர்களின் நலன், ஆசிரியர்கள் நலனை பாதுகாக்க, அவர்களுக்கு திட்டங்களை கொடுக்க, உண்மையான ஒரு மக்களாட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நான் அவங்க மாதிரி இந்த தேர்தலில் பேசிட்டு மறுபடியும் வர்ற ஆள் இல்ல. வெற்றி விழாவுக்கு வருவேன். உங்களுக்கு தெரியும், போன இதுக்கு முன்னே 3 நாள் ட்ரிப் வந்துட்டேன் திருப்பத்தூருக்கு. இப்ப 365 நாள்ல 306 நாள் வேன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்ற பிறகும் உங்கள் பகுதியில வந்து உங்க எம்பி ஒழுங்கா செயல்படுறாரான்னு பார்க்க வருவேன். நல்ல பையன் தான், நல்லா செயல்படுவாரு. இருந்தாலும் நாளைக்கு என்னென்ன சட்டையை பிடிப்பீங்க? ஏன்னா பெருசா பேசுற உங்க தேர்போய் பாண்டி டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு. இங்க ஏற்கனவே ஒரு எம்பி இருந்தாரு. யார் அவரு? ஏற்கனவே ஒரு எம்பி. என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தா அப்படி நின்றுட்டு இருக்காங்க, இப்ப பார்த்தா அப்படி போயிட்டு இருக்காங்க எல்லாம். அந்த துரோக கூட்டத்தை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள், துணை நிற்க மாட்டீர்கள், இந்த பண மூட்டைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த மதத்தின் பெயரால் நம்மள பிரிவினை சொல்றவங்கள முடிவு கட்டுங்க. அதுபோல ஏற்கனவே ஏமாற்றியவர்களையும் இப்பொழுது ஏமாற்றி கொண்டு வருபவர்களையும் முடிவுக்கு கொண்டு வர வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் தேர்போகி பாண்டி. உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர், இங்கே இருக்கக்கூடியவர். அவரை வெற்றி பெற செய்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் தேடி வருதா, நம்ம சிவகங்கை வருதான்னு நான் பார்க்கணும். ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஆனந்த் நான் வந்து காமிக்கிறேன் இருக்காரு. அதான் ஏறின உடனே உமாதேவன் சொன்னேன், என்ன பெரியவரை நீங்க ஜெயிப்பீங்களா இல்ல ஆனந்தான்னு கேட்டேன். அவர் பேசிய மறுக்கிட்டு நாங்க வந்துருவோம். தேவர் மகன் சிவாஜி மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருந்தாரு. இதுல வேற அது என்னது கருத்து கணிப்பான். நம்மளுக்கு நோட்டாவை விட கீழையா எல்லாம் இருக்கு. மே 23 வச்சுக்கோ. அவங்க எல்லாம் மே 27 டிவியை மூடிட்டு ஓடணும், எல்லாம் லீவ் விட்டு.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி காரைக்குடியில் 3 முறை கவுன்சிலராக இருந்த திரு மெய்யர் அவர்கள் 50 நபருடன் தன்னை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களது சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் தேர்போகி பாண்டே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு.